ஆரோக்கியமுடன் வாழ, நீண்ட ஆயுளுடன் வாழ சிரஞ்சீவி கல்ப யோகம். இந்த சிரஞ்சீவி கல்ப யோகம் மாமிச உணவுகளால் வராது. அடுத்தபடியாக இயற்கை உணவுகள்லாம் உண்ணுகிறோம், அதில் ஓரளவு தான் வரும். அது நாம் பயிற்சி முறையில் வெற்றி காண வேண்டும். அதனால் சிறு சிறு காயக்கல்ப மூலிகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சித்தர்கள் 1000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சித்தர்கள்லாம் காயக்கல்ப மூலிகைகளை உட்கொண்டு காயக்கல்ப பயிற்சிகள் செய்து உடலை சித்தி பண்ணி சமாதி நிலையில் வைத்து ஜீவனை கட்டுப்படுத்தி சென்றார்கள். அதுபோல் நாம் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? இன்றைய சமுதாயத்தில் ஆயுள்கள் கம்மியாக போகிறது. ஆண் சமுதாயம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அதனால் நாம் உணவு முறையில் காயக்கல்ப சிரஞ்சீவி கல்ப யோகம் இங்கே பயிற்சி எடுத்துக்கலாம். அதன்படி அடுத்தபடியாக உணவுகளில் திரிபலா என்பது 3. அப்போ கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் 3ம் கலந்த திரிபலா சூர்ணம் இருக்குது. தனித்தனியாக கடுக்காய் வேண்டாலும் இருக்குது. நான் 3 கலந்த திரிபலா சூர்ணங்கும் போது அதில் நெல்லிக்காய் ரத்தம் ஊறும், கடுக்காய் உடல் புண்ணுகளை ஆற்றும், மலச்சிக்கல் இருக்காது. தாண்டிக்காவும் துவர் உள்ளது, உடம்பு கெட்டிப்படும், வகுத்து பகுதி நல்லா இருக்கும், கண்ணுக்கு நல்லது, வகுத்து பகுதிக்கு நல்லது, நம்ம தசைகள் உடம்புக்கே நல்லது. அதுவும் ஒரு காயக்கல்ப மூலிகை. அந்த திரிபலா சூரணம் ரொம்ப சித்தா மெடிக்கலில் கிடைக்கும். மிக மிக முக்கியமான மூலிகை பொருள். திரிபலாவை சுடுதண்ணியில் போட்டு காய்ச்சி குடிக்கலாம். 1 ஸ்பூன் சுடுதண்ணியில் போட்டு இரவு சாப்பிட்டு விட்டு படுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நைட்டு சாப்பிடவில்லைண்டா காலையில் சேர்க்கலாம். மலச்சிக்கல் உள்ளவர்கள் காலையில் சேர்க்கலாம். சேர்க்கும் பொழுது கொஞ்சம் நிறையா தண்ணி கலந்து கொதிக்க வச்சு குடிக்கும், வயிறு அலசி சென்றுவிடும். திரிபலா கஷாயம் எடுத்து ஆரோக்கியமுடன் வாழ்ந்து நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து ஞான நிலையை பெற்று இறைவனடைய வேண்டுகிறேன். மனித பிறப்பே இறைவனை நோக்கிய பயணம். வாழ்க ஜெயமுடன். ஓம் சிவாய நம.